எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சவுத் இந்தியன் ஸ்பெஷல், அதாவது கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு டிஷ். இதில் நிறைய காய்கறி, தேங்காய் அதெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஐ திங்க் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவியல். ஸோ எனக்கு பர்சனலாக இது பயங்கர ஃபேவரட்டான ஒரு டிஷ். சும்மாவே நான் அதை சாப்பிடுவேன். ஏன்னா அந்த காய்கறி நிறைய இருக்கிறதுனால தனித்தனியாக செஞ்சு சாப்பிட முடியாது. ஸோ எல்லா காயும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தி, ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது கொஞ்சம் திக்காக இருக்கும். தட் இஸ் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கான்டென்ட், தட் இஸ் வாட்டர் கான்டென்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேவியாக கூட இதை சாப்பிட்லாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காய்கறி கடை வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ எல்லா காய்கறியும் அவியலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வெட்டி வச்சாச்சு. ஸோ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். இது சேனக்கிழங்கு ஒரு போல், கேரட், இது பெரிய வெள்ளரிக்காய், கடலை இன்னைக்கு மலபார் வெள்ளரிக்காய், நாங்கள் தெலுங்குல தோசைக்காய்ன்னு சொல்லுவோம். இது பாருங்கள், மஞ்சள் கலரில் இந்த மாதிரி கிடைக்கும் பெருசாக. ஸோ இது நீங்கள் பருப்பெல்லாம் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது நிறைய செய்வாங்க, தோசைக்காய் பப்புன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வெள்ளரிக்காய் ஒன்று, அதே மாதிரி புடலங்காய், வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸ், மஞ்சள் பூசணிக்காய், முருங்கைக்காய் அண்ட் மாங்காய். ஸோ மாங்காய் ஏன்னா எனக்கு அந்த புளிப்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ மாங்காய் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு காய் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், கோவக்காயெலாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் அந்த ரொம்ப மஷியாக ஆகிற காய் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ காய்கறி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அவியல் செஞ்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை அரைக்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி போட போகிறோன்னு. இப்போ அந்த தேங்காய் தான் அரைக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 3/4 கப் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் காய்க்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகா நான் கொஞ்சம் அது உடச்சி போட்டுறேன். இந்த மிளகா கொஞ்சம் நல்ல காரம். இது அவியலில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே காரம் கிடையாது, ஜஸ்ட் இந்த க்ரீன் சில்லி காரம் மட்டும்தான் இருக்கும். சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் போட்டிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதுதான் மசாலா. இதை தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நீங்கள் அரைங்க. ஸ்பூன் வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா வந்துடும் சென்டருக்கு. நல்ல காரம், மூக்கில் ஏறுது காரம். ஸோ தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் மெதுவாக அரைக்கணும். மிளகாலாம் கையில் பிடிச்சிங்கன்னா கை வாஷ் பண்ணிவிடுங்க ஞாபகமாக, சோப் போட்டு. நான் நிறைய வாட்டி தெரியாமல் அப்படி பண்ணிவிட்டு கண்ணிலலாம் வச்சுருக்கேன், கண்ணில் மூக்கிலலாம் வச்சுருக்கேன், பயங்கரமாக எரியும். ஸோ எனக்கு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் போய் ஃபுல்லாக மூஞ்சி கை கண்ணெல்லாம் கழுவிட்டே வருவேன். ஸோ ஜாகிரதை. ஸோ இப்போ நான் இதை பல்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கோர்ஸாக இருந்தால் போகிறோம், இப்படி இருக்கணும். ஸோ தண்ணி இல்லாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். ஸோ இந்த பதம் வந்த பிறகு எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்மளோட மசாலா ரெடி. நான் இதை எடுத்து வச்சிடுறேன். ஸோ நல்லா ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய காய்கறி யூஸ் பண்ணுறதுனால. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். எல்லாம் சகஜம்தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப சீரியஸாக வேறு அதை சொல்லிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 காய்கறி இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம அவியலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஏன் வேறு சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம், இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பெருசாக வேண்டாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன். சரி, ஐ திங்க் கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இந்த டைலாக் கேட்டிருப்பீங்கள்ல, கரெக்டாக சொன்னதான்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இது நல்லெண்ணெய் இல்லை, இது தேங்காய் எண்ணெய்.
ஸோ அஃப்கோர்ஸ் அவியலுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணல, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ இந்த டைலாக் ஆக்சுவலி நீங்கள் ஐ திங்க் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பாப்புலர். ஸோ தட்ஸ் சம்திங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே ஃபார் ஃபன், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் சூடான பிறகு காய் ஒன்று ஒன்று இதில் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு மெதுவாக போட்டுருங்க, என்ன மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க, தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஆர்டரில் தான் போடுறேன். புடலங்காய் 1 கப், ஸ்டவ்வை லோ பண்ணிவிட்டு போடுங்க எல்லாத்தையும். வாழைக்காய் 1 கப், வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப், மஞ்சள் பூசணிக்காய் 1 கப், பெரிய வெள்ளரிக்காய் இது 1 கப், முருங்கைக்காய் ஆக்சுவலி இது 1 கப் முருங்கைக்காய், ஒரு பெரிய முருங்கைக்காய் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். கடைசியாக மாங்காய் வந்து தோலோட தான் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிடுங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த காய் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், பூசணிக்காய் வெள்ளரிக்காய் இதெல்லாமே நேச்சுரலாகவே நிறைய தண்ணி விடும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி போல்ஸ் எல்லாம் எங்கே வாங்கியிருக்கேன்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க. ஸோ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி போல்ஸ். இது ஒரு எக்ஸிபிஷனில் தான் நான் வாங்கினேன். நல்லா அழகாக இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரெண்டுமே ஒரே டிசைன் தான், ஆனால் ஒன்றில் வந்து ப்ளூ ஒன்றில் வந்து எல்லோ இருந்தது. ஸோ இது ஒரு 5 இது ஒரு 5 வாங்கிக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வைக்கிறதுக்கு காய் நறுக்கி வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸிபிஷன்ஸ் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து செராமிக்கில் உங்களுக்கு நல்லா அழகாக கிடைக்கும், டிசைன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஈச் போல் ஐ திங்க் ஒரு 150-200 இருந்தது. ஸோ கேமராக்கும் அது நல்லா இருந்தது. எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை வாங்கிக்கிட்டேன். எனக்கு ப்ளூ ஒரு கலெக்ஷனே வச்சுருக்கேன் ப்ளூவில், அதனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது, எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்குது. சூப்பராக வெந்திருக்குங்க, காய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப கிண்ட வேண்டாம். சப்போஸ் தண்ணி நிறைய இருக்குன்னா, தண்ணி ஆக்சுவலி இல்லை, எல்லாமே வற்றிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து அந்த அரைச்சி வச்ச தேங்காவை இதில் போட போகிறேன். ஸோ இது முழுசாக எல்லாத்தையுமே நான் போட்டுற போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதெல்லாம் போட்ட பிறகு உப்பை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மெதுவாக, காய் ரொம்ப உடையாமல் பார்த்துக்கோங்க. அவியலில் தேங்காய் மஸ்ட்டுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். ஆஹா, இப்போவே மனம் தூக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு. அவியலுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது நான் இப்போ போட போகிறேன். இதில் நான் 1 கப் தயிர் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து அப்படியே போட்டுறாதீங்க, இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வரும். ஸோ நான் அங்கே ஆல்ரெடி விஸ்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விஸ்க் உங்களுக்கு இப்போது மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இது நீங்கள் ஒன்று கிச்சனில் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், முட்டை பீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தயிர் விஸ்க் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ விஸ்க் பண்ண தயிரை இப்போ நான் இதில் போட்டுற போகிறேன். ஃப்ளேம் லோலியே வச்சு இது செய்யுங்க, அது தீஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஜென்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கிரேவியாக நீங்கள் சாப்பிட்லாம். தயிர் ஊற்றின உடனே பாருங்கள் எப்படி சூப்பராக எல்லாம் நல்லா சேர்ந்து வருதுன்னு. ஸோ நான் இது வந்து ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து இது வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் அது சாம்பார் ரைஸ் இல்லைனா ரசம், அது உங்கள் இஷ்டம். இது நான் வெறுமனே கூட நான் சாப்பிடுவேன் நான் சொன்ன மாதிரி, இல்லைன்னா ரைஸில் சும்மா மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து தேங்காய் மசாலா போட்டாச்சு, தயிரும் போட்டாச்சு.
ஒரு 5 minutes நான் வந்து இதை மூடி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் மசாலா பச்சையாக தானே போட்டிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசனையும் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் போகணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ஒரு 5 minutes இதை வேக வைங்க. ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவியல் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சிடுறேன். லாஸ்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. நான் இப்போ ஃபைனலாக வந்து தாளித்து கொட்ட போகிறேன். ஹைலி ரெக்கமெண்டட் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய்னா அந்த டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கடுகு போட்டுறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் போடுறேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் ஆகும். சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி வதக்கிக்கோங்க. இந்த அவியல் வந்து நான் என் ஸ்டைலில் தான் செய்கிறேன். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நல்லா தாராளமாக கருவேப்பிலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லையா எண்ணெய். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம் ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டெப், அதாவது குக்கிங் ப்ராசஸில். ஸோ அந்த தாளித்தது எல்லாமே இதில் கொட்டிடுங்க. இது நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஜஸ்ட்டு ஜென்டிலாக பார்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, காய் உடையாமல். திருப்பி சொல்கிறேன், நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் மணமோட இந்த அவியல் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது நான் வந்து தாராளமாக ஒரு ஹாப்பியாக ஒரு இடத்துல ஒரு போல் இவ்வளோ காய் வச்சுட்டு வெறுமனே நான் சாப்பிடுவேன். எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். சூப்பர் ஸ்பெஷல் அவியல் ரெடி. அடுத்த ஸ்டெப் என்னங்க? டேஸ்டிங். ஃபைனல் ஸ்டெப் டேஸ்டிங். இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ இந்த ஆவி பறக்கிற அவியலை நான் சாப்பிட்டு ரசித்து சந்தோஷப்படுறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணலாமா? இல்லை, நான் இந்த ஃபுல் பிளேட் சாப்பிட போகிறதில்ல, நான் கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பெரிய பிளேட்டு ஃப்ரண்ட் முன்னாடி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க. ஏன்னா நான் ஒரு பவுலில் வச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, குத்தி குத்தி கொதறி எடுத்துக்க போகிறேன். ஓகே, காயெல்லாம் அப்படியே கரையுதுங்க வாயில். புளிப்பு, உப்பு, தேங்காய், காரம், ஐயோ பிரமாதமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. இது நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல ஒரு குட்டி பவுலில் ஃபுல்லாக வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் எனக்கு சொல்லணும். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.